Next, fourth question. The product of two integers is minus 135. If one number is minus 15, find the other number கேட்குறாங்க. அதாவது the product of two integersனால் ரெண்டு இன்டிஜர்ஸை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 135 வருதுங்கிறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு நம்பர் தான் மைனஸ் 15 சொல்லியிருக்காங்க. உன்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். சரியா? இதுக்கு நம்ம ஈஸியாக ஃபார்முலா பிரகாரம் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ், அதாவது ரெண்டு இன்டிஜரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஒரு இன்டிஜரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ப்ராடக்ட்னு இன்ட்டு இன்னொரு இன்டிஜரை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு இன்டிஜரை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? மைனஸ் 135. இதில் ஒரு நம்பர், ஒன் நம்பர் இஸ் மைனஸ் 15. ஒரு நம்பர் வந்து அது எக்ஸு வந்து மைனஸ் 15 இருக்குது, இன்னொரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த கொஷின் ரைட் பண்ணிடுங்க. அது ரெண்டு இன்டிஜரோட ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் ஒன் நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல. சரி, ஒன் நம்பரை நான் மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க எழுதிட்டே, இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மைனஸ் 135 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 15 வந்து இந்த சைடு வரப்போ டிவைட் ஆயிடும். ஸோ அதே மைனஸ் 15 தான் ஆகும். இங்கே ஒரு சமயம் இங்கே நம்ம ப்ளஸில் இருந்துச்சு, இந்த பக்கம் மைனஸில் வரும்னு சொன்னல, மைனஸில் இருந்தால் ப்ளஸ் வரும். இப்போ இங்கே மல்டிப்பிளில் இருக்கிற மைனஸ் 50 அந்த பக்கம் வரப்போ எப்படி ஆயிரும்? டிவைடில் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேம் சைன் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 135ம் 15 நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணலாமா? ஃபஸ்ட் இங்கே டிவைட் பண்ணுறேன். 135ஐயும் 15ஐயும் நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ 15 டேபிளில் நம்ம என்ன பண்ணணும்? 15 டேபிளில் தான் நம்ம டிவைட் பண்ணணும். சரி, 115 சார் என்ன வருது? இங்கே 13 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? 115 சார் போட முடியாதனால என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படியே டேபிள்ஸ் ரைட் பண்ணணும். சரியா? சரி, இப்போ வந்து 15 1 சார் 15, 15 2 சார் 30, 15 3 சார் 45, 15 4 சார் 60, 15 5 are 75, 15 6 are 90, 15 7 are 105, 15 8 are 120, 15 9 are 135. நான் 15 டேபிள்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு எத்தனை டைம்ஸ் வருது? எனக்கு 9 டைம்ஸ் தான் வருது. 9 டைம்ஸ் வந்து 135. ஸோ 9 15s are 135. இப்போ மைனஸ் பண்ணால் 0 வரும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது? 9. ஸோ இப்போ ஒன் நம்பர் மைனஸ் 15னா அதர் நம்பர் என்ன? 9. ஸோ ஆன்சர் இஸ் த other integer is other integer is 9. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். அதாவது the product of two integers கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு இன்டிஜர்ஸ் தான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்டு அதை மல்டிபிள் பண்ணால் 100 மைனஸ் 135 வருது. அதில் ஒரு நம்பர் மைனஸ் 15 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கேட்குற நம்பர் அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் இருக்குது என்றைக்குமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவைட் ஆயிரும். ரெண்டு சைன் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு இது நான் டிவைட் பண்ணேன், டேபிள்ஸ் எழுதி டிவைட் பண்ணேன், எனக்கு 9 டைம்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த அதர் இன்டிஜர் என்னது? 9. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.